நம்ம ஊரத்தோர் எந்த ஊருக்கு போனாலும் தண்ணி தாழை மடங்க மாட்டேங்குது தெரியுமா? நம்ம ஊர் திரும்பத்தலை தண்ணி குடிச்சு பழகிக்கும். கங்கா எங்கேருந்து வந்துச்சு? எங்கே கங்காவா க்ளீன் பண்ணிட்டேன் நினச்சேன். வெஸ்ட் பெங்கால்னு வந்து கங்காவே வந்து இந்த இதுக்கு அடாப்ட் ஆகிடுச்சு. அது மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும். எல்லா நேரமும் எல்லா சுச்சுவேஷனும் சூழ்நிலையெல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி அதில் நீ வாழ்ந்து காட்டணும். அதை விட்டு போட்டு இந்த சூழ்நிலை நேரத்தில் இப்படி இருக்கேன் அப்படி இருக்குன்னா சொல்லக்கூடாது. இப்போ மகன் பேசிக்கிட்டு இருப்பான், நம்ம பின்னாடி மியூசிக் கர 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 குடி குடிடா குடி. தாகமே அடங்க மாட்டேங்குது. ஜூஸ் தான் சொல்லியிருக்கேன், வெயிட் பண்ணினா ஜூஸ் வரும். அதுவும் தாகத்துக்கு குடிக்கலாம். இதே குடிச்சு தாக அடக்க மாட்டேங்குது. இப்போ வெளியே போய் தாக அடிச்சா என்ன பண்ணுவேன்? இங்கே தாகத்துக்கு ஜூஸ் சொல்லிட்டேன். அண்ணன் கலங்க விட்டுருவேன் அண்ணைய ஆரஞ்சு டைஸ். அவனை வந்து நான் ஒரு ஃபுல் மலையாளியே ஆகிட்டேன். மலையாளம் நன்னாயிட்டு ஆயிடுது. அப்படியே போய் வெளியில் பேசு, எவனோ ஒருத்த வாயிலே அறிவியா. ஏடா நான் சோதிக்கிறது மலையாளம் தானே? நான் சோதிக்கிறது மலையாளம் தானே? நீ என்ன சொல்? வேற சோதிக்கிறேன்னா கேட்கறேன்னு அர்த்தம். அதான் உன்னை கேட்கறேன். நான் மலையாளம் பேசுறது மலையாளத்தானே பேசுறேன்னு உன்னை கேட்கறேன். கரெக்ட் தானே பேசுறேன்? ஏன்னா மலையாளம் டியூஷன் எடுத்துக்கங்க வாங்க எல்லாரும். உங்களுக்கு மலையாளம் வேணா வாங்க, ஸ்பெஷல் ஃபீஸ் 10 ரூபா தான் உங்களுக்கு. அவன் பிளான் வேற. இதுதான் சாக்காடுன்னு எனக்கு மெசேஜ் பண்ணீங்க, டிஎம் பண்ணீங்க, அப்புறம் நம்பர் கொடுக்கறா. சரியா? அவன் பிளான் வேற. என்ன சகோ என்ன நினைச்சிட்டீங்களா? நானும் அப்படி பண்ணுவேனா? நீ அப்படி பண்றடா, நீ தான் பண்ற. வாயை கொடுத்து மாட்டின பத்தியா? கல்யாணின்னு வந்தாங்க, அவங்க வந்து கைடு. இந்த இது எல்லாம் நீங்களாம் இங்க வந்தீங்கன்னா அந்த மேம் கூட பேசக்கூடாது சொல்லிட்டேன் மாத்துக்க. அவங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட். இந்த ஜென்ரேஷன் பசங்களே இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுமானுங்க. அப்படி அப்படியே படிப்படியா நல்லா தூண்டில் போடுறீங்களாண்ணா? எப்படிடா என்னப்பா மகனை கிளிகிளிங் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். கான்ல இருக்கான் கல்லிக்கிளி தனியா வச்சுக்கிட்டே பங்கு போட்டுக்கிட்டே மாதிரி. அவ்வளவுதான், எங்க போனாலும் நீங்கிறத மார்க்கெட்டு தான் பாத்தியா? வெளில வெளியில மட்டும் தான் டீசெண்டா இருக்காங்க. பொருள் வாங்குற சோறுன்னு வந்துட்டாங்க, எப்படி அடிச்சுக்கிறாங்க பாத்தியா? வெளியே பார்த்தீங்கன்னா அப்படியே கூலிங் கிளாஸ் அப்படியே ஸ்பீச் ஓகே அது மாதிரி அப்படிங்கிறது சோறுன்னு வந்துட்டா நம்ம எது டச் பண்ண போயிட்டு அப்படி ஓ சாரி தெரியாம மாட்டேன் கேமரா வச்சு அப்படி இப்படி எதாவது சொல்லிட்டு வந்துடலாம். உள்ள வந்து பில்லு கொடுக்கணுன்னே ஒரு அக்கா நின்று ரொம்ப டீசெண்டாக நின்றுட்டு இருந்தாங்க. நான் எப்படி சொல்றது, சரி அவங்க பார்த்து சொல்லட்டும், அவங்க சொல்லி முடிச்சதுக்கப்புறம் சொல்லலாம் நின்றுட்டே இருந்தேன். இந்தாக்கா டென்ஷன் ஆச்சு போல ஆரஞ்சு 2 அப்படின்னு வருது. இப்படி பிடிச்சி நின்று சட்டான்னு ஒரு திரும்பு உனக்காக இவ்வளோ பொறுமையாக நம்ம இது இப்போ அவசரப்பட்டதை சொல்லி நம்மளே டீசென்சியை கெடுத்துக்கூடாது. ஆரஞ்சு 2 ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். 2 ஆரஞ்சு ஓகே, ஆரஞ்சு 2 ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் மைண்டில் ரிகல்சன் போட்டுட்டு இருக்கேன். இந்தாக்கா ஆரஞ்சு 2 அப்படின்னு வருது. ஐயோ, நம்ம ஒர்க்லால நம்ம பேக்கேஜஸ்ல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணது பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஏன்னா பிளான் போட்டது எல்லாமே நேற்று பந்துங்கிற ஒரு காரணத்தினால வந்துட்டு பீச் மட்டும் தான் போக முடிஞ்சிச்சு. அது இந்த நாளில் வந்து இன்க்ளூட் பண்ண முடியாத பிளான்ஸ் நிறையா இருந்துச்சு. இந்த நாளில் வேற பிளான்ஸ் நிறையா இருந்துச்சு. இந்த பிளான்ல நாங்கள் நிறையா ஸ்கிப் பண்ணிட்டோம். ஏன்னா கோயிலுக்கு போனால் கோயிலில் வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கோயிலில் கடவுள் தேடி நிம்மதின்னு சொல்லிட்டு காலை வச்சா ஹைகோர்ட் கேஸுன்ட்டாங்க. அப்படியே ரிவர்ஸ் எடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு நேராக டீ கடைக்கு போயிட்டோம். டீ கடைக்கு போயிட்டு அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் ஜூக்கு வந்துட்டோம். டீ கடைக்கால இங்கேருந்து ஒர்க்லாம் போனீங்க. ஏயா எடுக்க வேண்டியது எடுக்க மாட்டான். எல்லாத்தையும் எடுக்க. இந்த லூசு போயிட்டு வந்து இந்த கடிகாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க போங்க. பட்ஜெட் காரணமாக மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், கோல்டன் ஐலாண்டு இந்த மாதிரி இதெல்லாம் கட் பண்ணிட்டான். இந்த வீடியோக்கு நீங்க சப்போர்ட் கொடுக்கறத வச்சுட்டு நம்ம திரும்ப ஒரு நோக்கா ஒர்க்லாம் வர முடியாத பிளேஸ் எல்லாம் கிடையாது. யார் நினைச்சாலும் வரலாம். வர்கலா மட்டும் இல்ல, எந்த பிளேஸுமே போக முடியாம கிடையாது. யார் நினைச்சாலும் போலாம். அவ்வளவுதான். நாங்க போகணும்னா உங்க சப்போர்ட் வேணும். உங்க சப்போர்ட்னால மட்டும் தான் நாங்க எங்கேயா போக முடியும். சோ உங்க சப்போர்ட் நீங்க ஆல்ரெடி கொடுத்துட்டு இன்னும் ஸ்ட்ராங்கா கொடுங்க. அவ்வளவுதான். விளாகுக்கு இந்த மெயின் வீடியோஸ் கொடுங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஷார்ட்ஸ்ல ஆரம்பத்துல உங்களுக்கு எங்களோட ஷார்ட்ஸ் பிடிச்சிருக்காது. போக தான் அதுல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. அதே மாதிரி விளாக் இதுல நாங்க நிறைய கத்துக்கிட்டோம். வீடியோ எப்படி பண்ணணும், இது பண்ணணும். இந்த இதுல உங்களுக்கு குவாலிட்டி அடி வாங்கலாம். வந்துட்டு ஆடியோ ஒரு சில இடத்துல எல்லாமே இருக்கா, எல்லாமே மிஸ்டேக்ஸ்ல இருந்து கத்துக்கிறதா. எல்லாத்துக்கும் எல்லாமே ப்ராப்பரா தெரியும் இல்ல. அடுத்த விளாக நான் இங்கே வீடியோ ஃபுல்லா எடிட் ஆகி முடிஞ்ச வந்ததுக்கப்புறம் இங்கே இந்த மிஸ்டேக் பண்ணிருக்கோம், அடுத்த டைம் இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் கரெக்ட் பண்ணிப்போம். அதனால அடுத்த வீடியோ உங்களுக்கு இதை விட ப்ராப்பரா வரும். இந்த ஒர்க்லாம் எபிசோடுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. அடுத்தது இதே மாதிரி வெளியே எங்கேயோ போய் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோரிங்கே வந்து பார்க்கலாம். கான்ஃபிடண்டா இருக்கு மக்களே. நடக்காது. எப்படி இதுதான் அண்ணன் தம்பி வைபுங்கிறது. நீ நானு வேற இல்லடா. நம்ம சாமு தான் பாவம், மனசே வெறுத்துச்சு. ஆரஞ்சு ஜூஸ் வெல்லம் போட்டு வெல்லம் ஊட்டி கொட்டை எடுத்து அப்படின்னா ஒரு ஆரஞ்சு ஜூஸ் இல்லையா அப்படி டைம் அதுக்கெல்லாம் ஒரு மனசு விட்டா
நம்ம ஒண்ணு பாக்குறோம் ஜல்லியா பாத்துக்கிறோம் பின்னாடியே ஒருத்தன் வரியா அதான் கடுப்பாது. அவன் இல்ல அவன் கூப்பிட்டு அவன் என்ன அவன் வருவானா ஏமாடு இருக்கு நான் வீட்டுல இருக்கணும் அவன். இல்ல நான் வந்தது வரணும் காசு போட்டு கூப்பிட்டு இருக்கா இன்னும் அவன் வெறிச்சலா வாழை பாக்கறதே அடுத்த வேலை அப்படிலாம் கிடையாது. எனக்கு தெரியுமா அடுத்த வேலைன்னு தனியா போயிட்டு நான் பாக்குறேன். வந்துட்டான்ல எதுக்கு வரான் நான் பாக்குறது காசு போட்டு கூப்பிட்டு வந்திருக்கான். தம்பி என்ன பேசுற அவன் செலவு பண்ணி அவன் ஆளு அவன் ஜாலியா இருக்குன்னு வந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த மாதிரி சரி விடு வந்தது கல்யாணம் என் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சாங்க இன்ஸ்டாகிராம் வாங்கிட்டு போக வேண்டாம். உன் பிளான் அதுதான். அதாவது இவனோட காண்டனா அவன் ஆளோட ஒரு பிளான் இல்ல 10 நிமிஷம் பார்ப்பான் தனியாவே சுத்துறாங்க அப்படின்னா பக்கத்துல போயிட்டு ஹாய் ஐம் யூடியூபர் ஐ ஹேவ் தமிழ்நாடு பிக்கஸ்ட் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ஸ்கிரைபர் இருக்கிற அப்படின்னு தூக்கி விட்டுருவான் 12 மில்லியன் அப்படின்னு 12 கேட்டு சொல்ல மாட்டேன் 12 மில்லியன் ஸ்கொயர் பண்ணி விட்டு ஐ எம் எக்ஸ்ப்ளோரர் டு ஹேவ் எனி ஐ ஹேவ் டு டேக் எனி பிக்சர்ஸ் ஃபார் யூ அப்படின்னா நான் வந்து போர்ட்ரேட் இது மொபைல் போட்டோகிராஃபி அப்படின்னு எதாவது பண்ணுவான். அப்படியே ஷேர் பண்ண மாட்டான். நான் இன்ஸ்டால அனுப்புறேன் இன்ஸ்டா ஐடி கொடுங்கம்மா அப்புறம் அதில் போய் பேச போடுவான். அதுதான் அவனுக்கு பிளானு. வர்க்கலா கிளம்புறது இதுதான். வர்க்கலாக்கு மினி கோவாக்கு இந்த மாதிரி பண்றீங்களே கோவாலாம் முடியுதுன்னா அடுத்த ட்ரிப் கோவா போறோம். முதல்ல பாக்குறேன் பாரு. திரும்ப சொல்றேன் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு நாங்க போட்ட எஃபர்ட் வீடியோல பாக்குறதுக்கு வேணா ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், இன்ட்ரெஸ்டிங் இல்லாம இருக்கலாம், காமெடி இல்லாம இருக்கலாம், என்ன வேணா இல்லாம இருக்கலாம், வீடியோவே இல்லாம கூட இருக்கலாம். ஆனா அந்த வீடியோக்கு போட்ட எஃபர்ட்ங்கிறது கொஞ்சம் கிடையாது, பெரிய எஃபெக்ட் எடுத்து தான் வந்திருக்கிறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. திங்கிற நேரம் வீணா கூடாதுன்னு நேற்று 3/4 மணி நேரம் தின்னுகிட்டே பேசுனேன். அந்த ஃபுட்டேச்சே வரல. எல்லாமே நமக்கு தடங்களாங்கிற நெகட்டிவாவே போயிட்டே இருக்கு. ஆனா என்னதான் நெகட்டிவா இருந்தாலும் என்னதான் தப்பா நடந்தாலும் பாதனம் போயிட்டே இருக்க பாத்தியா. அதாவது நீ நினைச்ச மாதிரியே வாழ்க்கை போகாது. வாழ்க்கைனா அடிகள் மட்டும் இல்ல விதிகளும் உனக்குத்தான் செய்யும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய மன தைரியம் உனக்கு இருக்கணும். ஒவ்வொன்றா ஃபேஸ் பண்ணி தான் இப்போ இந்த அளவுக்கு வந்து நின்றுருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் பண்ணாதுக்கா அன்னைக்கே நீ உடஞ்சு உட்காந்துருந்தா அப்படின்னா உன் வாழ்க்கை அங்கேயே தான் நின்றுருக்கும். அடுத்த கட்டத்துக்கு நகராது. நீ தான் உன் வாழ்க்கையை நகர்த்தணும். வாழ்க்கையால நகராது. நீ நினைச்ச மாதிரி போகல அப்படின்னா வேற ட்ராக் மாத்து. நீ ஒரு ரூட்ல கொண்டு போ. அதனால சைட் அடிக்க வந்துட்டேன். நான் சொன்னது நல்ல விஷயத்துக்கு சரியா. உனக்கு பொண்ணு அமையலங்கிறக்கா அடுத்த கொண்டாட்டியை பார்க்க நான் சொல்லவே கிடையாது. உனக்குன்னு ஒருத்தி இருப்பாங்க, அவங்க வருவாங்க, வெயிட் பண்ணலாம். எங்கம்மா இருக்க தேவயானி சீக்கிரம் வாப்பா. ஐயோ போற செருப்படி விழுகுதுமா. தேவயானி வீடியோ பார்த்துங்க சீக்கிரம் வாங்க. நீங்க இது ஐஸ்கிரீம் சண்டை, இது ஆரஞ்சு ஜூஸ். நான் கேட்டா வெள்ளம் அடிச்சு 2 வெள்ளம் அடிச்சு கொட்டை அடிச்சு தட்ஸ் வெள்ளம் எடுத்துக்கங்க. பருகுங்கள் அம்பி. என்னப்பா முந்திரி பருப்பு பாதாமு பிஸ்தா எல்லாமே 80 ரூபா தான். கிசாவா இருக்கா பேசண்டெல்லாம் கூட்டிட்டு வர்க்கலா வந்துட்டு ஜில்னா அப்படிதான்ப்பா இருக்கும். எங்கடா இவங்க ஐஸ்கிரீம் வர மாட்டேங்குது. 2 ஃபிளேவரை மிஸ் பண்ணி அடிப்பன்னு பார்த்தா சுத்தமான முந்திரி பாரு போடலாமா. வயசாயிருச்சுல மூட்டு வலின்னு இருந்தேன். வரும்போது என்ன சொன்ன பஸ்ல வரும்போது ஐயோ மவனே காலெல்லாம் வலிக்கும், நீட்ட முடியல, தாங்க முடியல, கவட்டக்குள்ள வலிக்குது. அதான் மூட்டு வலிக்கு முந்திரி ஆகாதுன்னு சொன்னாங்களே அதான் பார்த்தேன். இங்க வர இதான் அவனுக்கு பிடிக்காது. கேமரா வந்துச்சுன்னா ஒரு டக்குனு அப்படியே கேஷுவல் ஆயிடும். அதாவது வாய்க்குல ஐஸ்கிரீம் வச்சோன்னு அப்படின்ட்டு கேமரா அந்த இது போடாம இருந்திருக்கலாம் மேல கான்ஃபிளெக்ஸ். செட்டப்பா சொன்னா கரெக்டா இருக்கு. எப்படி சாவா இருக்கலாம். முருகேசா தேன் மாதிரி இதுடா சருக்கு எங்க வாங்கினா? தேன் கூட்டுல தான். அது உனக்கு தெரியுமில ஐ எம் நவ் சுகர் கட். ஒரு 6 மாசம் இருக்குமா விட்டு நான் சுகர் விட்டு 6-7 மாசம் இருக்குமா. 6-7 மாசம் சுகர் விட்டு இப்போ சுகர் அடிக்கிறது ஒரு மாதிரி போதை நமக்கு ஏறுந்த மண்டை இல்லை அது மாதிரி ஏறுது. அன்னையன் படுத்துற ஒரு மூளை வரும் தெரியுமா, அது மாதிரி இங்க அப்படியே இசாவா இருக்கு. நானும் கேட்டவங்க ஒரு முடக்காவது கொடுத்தீங்களாடா. ஃபர்ஸ்ட் வந்தோடனே குடிச்சு போட்டு உங்ககிட்ட தான் வச்சேன். நான் இதை வாங்கிட்டு இருந்தேன். சிட்டி கோவம் வந்துருச்சு. டட்டன் பஸ் சித்தப்பாக்கு கோவம் வந்துருச்சு. ஓ மை காட். அந்த உடனே நான் கூட எடுத்து குடிக்காம ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு தான் குடிச்சு பாடுறாங்க. ஏய் சித்தப்பா என்னடா கீழே கலங்குது. கீழே கலங்குதா சரியில்லையே. நல்லா இருக்கா. அதாவது அவனுக்கு இந்த ஆரஞ்சு ஜூஸ் தள்ளி வரணும். வயசாடி இருந்தா வச்சுக்கோ அப்படின்ட்டு. இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஐஸ்கிரீம் வெண்ணிலா நான் ஒரு 2 ஐஸ்கிரீம் கலந்து அதுக்கு மேலே சாக்லேட் போட்டு சாக்லேட் சிப்ஸ் போட்டு கான்ஃபிளெக்ஸ் போட்டு அடிச்சு கொடுத்துருக்காங்க. முந்திரி பருப்பு தான். முந்திரி இருக்கா? கொடுக்கவே இல்லை. நீ என்ன சொன்ன? மூட்டு வலிக்கு முந்திரி உனக்கு வந்துச்சு எடுத்தேன். முந்திரி போடுதான் வரலையாங்கிறேன். முந்திரி இருக்கு பாத்துக்கோங்க. இது முந்திரி இங்கேயே இருக்கு. முந்திரி இங்கேயே ஒண்ணு இருக்கு. ஏன் என்ன வாய் வேணா கேள்றா. முந்திரி வரல மூக்கு வரலன்ட்டு
நான் என்ன உனக்கு என்ன கொக்கே நான் கொடுத்தேன் வெளிய விட்டு ஏவா நீ அண்ணன்டா என்ன பண்ற கடாபல் கூசுதா. உங்களுக்கு நிறைய பேர் டவுட் இருக்கு, யூடியூப்ல கமெண்ட் பண்றது யாரு, நீ மனசு தானா யூடியூப்ல கமெண்ட் பண்றது யாரு, யாரு கமெண்ட் செக்ஷன் ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. நாங்க 2 பேருமே பண்ணுவோம். அது ஒரு எமோஜி வரும், இந்த எமோஜியை பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் யார் யார் பண்றாங்க. சிங்கிள் எமோஜி டொயின்னு வரும், அது அவர் தான். டபுள் எமோஜி மேல எது இருந்தாலும் நான் தான். சிங்கிள் எமோஜி வந்தா எங்க அண்ணன், டபுள் எமோஜி வந்தா நான். ஓகே, நீங்க வந்தீங்கன்னா கல்யாண மேம் என்னை பத்தி கேட்டு தெரிஞ்சுங்க. ஷாம் எப்படின்னு, சாம் அப்படி இருக்காங்க. ஷாம் விஎப்பி விளாக் சொல்லுங்க, அப்பதான் தெரியும். ஒரு கூலிங் தலைக்கிறது வா, பேசுறது உன் தலைக்கேறாது, பூலிங் பண்ணி அவன் தலைக்கேறாது. கிறுக்குன்னு இருக்கு. இதே நேரம் அவங்க பேசிட்டாங்கன்னா கேட்டு போய் ஜூஸே குடிச்சிருக்க மாட்டேன். யா சொல்லுங்க அப்படின்னு பல்ல போச்சுட்டு தெரியல அவனைய பத்தி. இன்ஸ்டா ஐடி கூட தூக்கி பிளாக்ல தான் போடுவாங்க, வாய்ப்பே இல்லை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவு ஒருத்தர் இல்லையா? நானு கமெண்ட் பண்ணுங்க, சாம்னா என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல காட்டுங்க, தெரிவிக்க விட்டுங்க. ஆனா என்ன பண்றது, இந்த மாதிரி கஞ்சா குடிக்க தெரியுதா சில பேர் போறாங்க. என்ன பண்றது, முன்ன இல்லப்பா சத்த கஞ்சா குடிக்க. நாட் யூ, நீ கஞ்சா குடி கிடையாது, நீ பீடி குடி. ஸ்டீஃபன் அப்பா சும்மா சொன்னேன், சீரியஸ் எடுத்துக்காதீங்க. என்ன உங்க அப்பா வீட்டுக்கு என்ன அவன் பேரை சொல்றான், அவனை கூட்டு வாங்க சிவட்டு அடிச்சுட்டு நீ கூட என்ன பேசுறீங்க கூட போனாடா மகனே. சாமப்பா நான் போய் சொல்ல வாய் மற்ற சொல்லியிருக்கேன். எங்க சாமப்பா எனக்கு நான் சாம் இருக்கா.